அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி மேல் சார்பு அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கு வரவரை எஃப்னு ஒரு சார்பு ஏ கோஸ் டு பி. மேல் சார்பு எனில் எஃப்பின் வீச்சகமானது அதன் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அதாவது அதனுடைய மதிப்பகம், துணை மதிப்பகம் வீச்சகமும் எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். அதாவது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இது மேல் சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலம் உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா. இப்போ பாருங்கள், இது ஏ, இது பி. இப்போ இங்கே 1 2 3 4 அப்படிங்கும். இங்கே ஏபிசி அப்படின்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். இது எஃப் ஒரு உறவு இருக்கும். இது ஏ ஒரு கணம், பி ஒரு கணம். இதில் 1 2 3 4 முன் உருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏபிசியை என்ன சொல்லுவாங்க, நிழல் உருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன் உரு, இது நிழல் உரு. இப்போ F1 goes to A ஒரு சார்பு. சரி, 2 goes to A அடுத்த ஒரு சார்பு, 3 goes to B, 4 goes to C. ஓகேவா? இதில் எது மதிப்பகம் எது துணை மதிப்பகம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எஃப்பின் துணை மதிப்பகம் எது? துணை மதிப்பகம் தட் இஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் ஏபிசி எடுத்துக்கிறோம். வீச்சகம் என்னது? எஃப்பின் வீச்சகம் எது? அதுவும் ஏபிசி தான். ஓகேவாம்மா? அப்போது துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்காமல் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்போ இது என்ன சார்பு? ஒரு மேல் எஃப் F4 மேல் சார்பு அப்படி நாம் சொல்லலாம். இப்போ பாருங்கம்மா, ஏபிசி துணை மதிப்பகம், வீச்சகம்னா ஏபிசி. அப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இது ஒரு மேல் சார்பு. சரி, அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சம் போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு காமிக்கமா. எக்ஸாம்பிள் 2ல் நான் உங்களுக்கு இன்னொரு ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள், here A, B. இதில் 1 2 3 4 A B C D. அப்போது 1 goes to A. ஓகே, 2 goes to A நம்ம போட்டுக்கலாம். 3 goes to B, 4 goes to C. அப்போது இது 1 2 3 4 முன் உருக்கள் அப்படின்னு நாம் முன் உருக்கள் சொல்கிறோம். ஏபிசிடி நிழல் உருக்கள் அப்படி சொல்லுவோம். எஃப்ங்கிறது ஒரு சார்பு. சரி, ஓகேம்மா. எஃப்பின் துணை மதிப்பகம் என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். எஃப்பின் துணை மதிப்பகம் என்னது? எஃப்பின் துணை மதிப்பகம் ஏபிசிடி. ஓகேவா? எஃப்பின் வீச்சகம் என்னன்னு சொல்லுங்கள். எஃப்பின் வீச்சகம் ஏபிசி. அப்போ புரிஞ்சதாமா? இங்கே துணை மதிப்பகம் ஏபிசிடி, வீச்சகம் ஏபிசி. அப்போது எஃப் ஆஃப் ஏ துணை மதிப்பகம் நாட் ஈக்குவல் டு வீச்சகம். அப்போது எஃப் ஆனது ஒரு மேல் சார்பு இல்லை. இப்போ புரிஞ்சுதாம்மா? இப்போ புரிஞ்சுதாம்மா? எக்ஸாம்பிள் 1 எதுக்கு? எக்ஸாம்பிள் 1 மேல் சார்பு. ஏன்னா துணை மதிப்பகம் ஈக்குவல் டு வீச்சகம். அப்போ இது ஒரு மேல் சார்பு. ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா துணை மதிப்பகம் ஏபிசிடி, வீச்சகம் ஏபிசி. எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஸோ எஃப் ஒரு மேல் சார்பு இல்லை அப்படி நாம் சொல்கிறோமா. உங்களுக்கு இந்த அஸ்வத் அகாடமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி எல்லா வீடியோஸும் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை படிச்சுக்கோங்கம்மா. உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸ் கொடுக்கமா, அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.